إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தில் உல தூய்மையுடன் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் தனது கருணையால் அவர்கள் எதிர்பார்க்கும் உயர் சுவனங்களிலே நுழைவித்தருள்வானாக. சுவனம் நுழைவதற்கு ஒரே வழிகாட்டலை தவிர வேறு எதுவும் கிடையாது என்பதை ஒட்டுமொத்த மனிதர்களும் அறிய வேண்டும், உள்ளத்திலே பதிக்க வேண்டும். சுவனம் செல்லும் அந்த பாதையைத்தான் மக்களுக்கு அல்லாஹ் உபதேசமாக தந்திருக்கின்றான். 114 அத்தியாயங்களை கொண்ட அந்த அடிப்படை உபதேசம் நடைமுறை விளக்கமாக ஒரு மனிதரை கொண்டு வாழ்ந்து காட்டப்பட்டது. இந்த நேர்வழியை என்னால் புரிய முடியவில்லை, எனக்கு தெரியாது என்று இந்த நேர்வழி கிடைக்க பெற்ற ஒரு மனிதன் கூறவே முடியாது. அந்த வகையில் அல்லாஹ்வுடைய இந்த அடிப்படை உபதேசமாகிய அல் குர்ஆனின் 65வது அத்தியாயம் வெறுமனே 12 வசனங்கள் கொண்டதாக இருக்கின்றது. வாழ்வின் ஒரு துறையாகிய திருமணத்திலே திருமண முறிவு என்ற ஒன்றும் மனித இனத்திலே காணப்படுகின்றது. அது தவிர்க்க முடியாதது. ஒரு முஸ்லிம் வாழ்வின் எல்லா துறையிலும் அவன் முஸ்லிமாக இருக்க வேண்டும், அதாவது அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு அடிபணிய வேண்டும். தனது சுய இலாபத்திற்காக பிறரை குற்றவாளியாக்கி எல்லா நலவுகளையும் நான் தான் அடைய வேண்டும் என நினைப்பவன் முஸ்லிம் கிடையாது. எப்படியோ இந்த அத்தியாயம் 65வது அத்தியாயம் அத்தலாக், விவாக முறிவு. தலாக் என்பது கணவன் எப்படி மனைவியை வேண்டாம் என கூறுகின்றானோ, ஆணும் பெண்ணும் அடிப்படையிலே சமமானவர்கள். திருமணத்தை முறித்து கொள்ளும் உரிமை ஆணுக்கு இருப்பது போன்று பெண்ணுக்கும் இருக்கின்றது. பொதுவான அல்லாஹ்வுடைய உபதேசம் அல்லாஹ்வை பயந்தோம் என்பதை தலைப்பாகையிலோ நீண்ட ஜுப்பாவிலோ காண்பிப்பதல்ல. அல்லாஹ்வின் அச்சம் உள்ளத்திலே இருக்கின்றது. அதன் வெளிப்பாடுகள் அல்லாஹ்வுடைய வரம்புகளை பின்பற்றுவதிலே இருக்கின்றது.
குர்ஆனை கருத்தூன்றி படிப்பதுதான் மனித இனத்தின் முதற் கடமையாகும். குறிப்பாக அல்லாஹ்வை நம்புவதாக கூறுகின்றவர்கள் குர்ஆனையும் அதன் விளக்க உரையான சஹீஹான ஹதீஸ்களையும் படிக்க வேண்டும். அதனை வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும். எப்படியோ அல்லாஹ்வுடைய உபதேசமாகிய இந்த அல் குர்ஆனின் 65வது அத்தியாயத்தின் 12 வசனங்களிலே இறுதி 5 வசனங்கள் 8 முதல் 12 வரைக்குமான வசனங்களை நினைவுபடுத்துகின்றேன். உள்ளங்களிலே உள்வாங்கி சிந்தித்து பாருங்கள். சுவனம் பெற்று தருகின்ற இஸ்லாம் எதுவாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். وَكَأَيِّن مِّن قَرْيَةٍ عَتَتْ عَنْ أَمْرِ رَبِّهَا எத்தனையோ ஊர்வாசிகள் வருசுலிஹி தங்களது ரப்பினதும் தங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களினதும் அந்த வரம்புகளிலிருந்து அவற்றிற்கு மாறு செய்தார்கள், அதனை கடைபிடிக்கவில்லை. ஃபஹாசப்னாஹா ஹிசாபன் ஷதீதா எனவே அவர்களை நாம் கடினமான முறையில் கணக்கு பார்த்தோம். வஅஸப்னாஹா அஸாபன் நுக்ரா குற்றவாளிகளான அவர்களை நினைத்து பார்க்க முடியாத தண்டனைகளை கொண்டு அவர்களை தண்டித்தோம். ஃபஸாகத் வபால அம்ரிஹா எனவே அவர்கள் செய்த குற்றத்தின் விளைவை அவர்கள் சந்தித்தார்கள். வகான ஆகிபத்து அம்ரிஹா ஹுஸ்ரா எனவே அவர்களுடைய இறுதி முடிவு நஷ்டமானதாக அமைந்து விட்டது என அல்லாஹ் கூறுகின்றான். ஏன் இப்படி கூறுகின்றான் என்பது சிந்திக்க கடமையானதல்லவா? எமக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் அல்லாஹுக்கும் அவனால் பின்பற்றும்படி ஏவப்பட்ட தூதருக்கும் மாறு செய்தவர்களை அவர்களது செயல் காரணமாக கடினமாக கணக்கு பார்த்து பெரிய தண்டனையை கொடுத்திருக்கின்றான். இதனை சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் இந்த விடயத்தை ஏன் கூறினான் என புரிந்து கொள்ளும் விதத்திலே அல்லாஹுடைய அடுத்த உபதேசம் அஅத்தல்லாஹு லஹும் அஸாபன் ஷதீதா மேற்படி அல்லாஹ்வினதும் தூதருக்கும் மாறு செய்தவர்களுக்கு உலகிலே தண்டனை கிடைத்தது, மரணத்தின் பின்னர் நிலையான தண்டனையையும் வைத்திருக்கின்றான். இதனை படிக்கின்ற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஃபத்தகுல்லாஹ் யா உலில் அல்பாப் அல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட புத்திசாலிகளே, மேலே அல்லாஹுக்கும் தூதருக்கும் மாறு செய்தவர்களது நிலையை படித்தீர்கள், எனவே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என அல்லாஹ் உபதேசிக்கின்றான். எவ்வளவு அழகான முறை என்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமூகங்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்ததால் அவர்களது கெட்ட செயல் காரணமாக உலகிலேயே கடினமாக அவர்கள் கணக்கு பார்க்கப்பட்டு நினைத்து பார்க்க முடியாத தண்டனையை அனுபவித்தார்கள். எனவே ஈமான் கொண்ட புத்திசாலிகளே, நீங்களும் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்யாமல் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். 12 வசனங்கள் கொண்ட இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ்வை பயப்படும்படி இப்படி கூறுகின்ற அல்லாஹ் இதற்கு முன்னால் உள்ள வசனங்களிலே அல்லாஹ்வை பயந்து நடந்தால் என்ன கிடைக்கும் என்று 3 விளைவுகளை சொல்லுகின்றான். பின்னால் அதனை நான் நினைவுபடுத்துகின்றேன்.
இப்போது அல்லாஹ் சொல்லுகின்றான், புத்திசாலிகளான விசுவாசம் கொண்டவர்கள் அல்லாஹ்வை எப்படி பயப்படுவது? கத் அன்ஸலல்லாஹு இலைக்கும் ஸிக்ரா, அந்த உபதேசத்தை சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய ஸிக்ர் அல்லாஹ்விடமிருந்து அந்த அல்லாஹ் நிச்சயமாக அதனை இறக்கி அருளியிருக்கின்றான். ஸிக்ர் என்ற அல்லாஹ்வுடைய வஹி வெறுமனே ஓதி காண்பிக்கப்பட்டு விட்டுவிடப்பட்டதா? நிச்சயமாக இல்லை. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தொடர்கின்றான், ரசூலன், ஒரு தூதரையும் அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். யத்லு அலைக்கும் ஆயாத்தில்லாஹி முபையினாத்தின், அல்லாஹ்வுடைய தெளிவான வசனங்களை உங்களுக்கு அவர் ஓதி காண்பிப்பார். எதற்காக? லியுஹ்ரிஜல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி மினல் ظுலுமாத்தி இலன் நூர், யாரெல்லாம் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கின்றார்களோ அவர்களை இருள்களிலிருந்து ஒளியின்பால் கொண்டு வருவதற்காக. அல்லாஹ்வின் நேர்வழியை பின்பற்றாத அத்தனை பேரும் இருள்களிலே வழிகேட்டிலே இருக்கின்றார்கள். அல்லாஹ்வை நம்பி அவனது உபதேசத்தின்படி நடப்பவர்கள்தான் உண்மையான புத்திசாலிகள், இருள்களில் இருந்து ஒளியின்பால் வந்தவர்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான், வமன் யுமின் பில்லாஹி வ யஅமல் ஸாலிஹா, இப்படி அல்லாஹ்வை நம்பி வெறுமனே நம்பிக்கை மட்டுமல்ல நல்ல அமல்களும் செய்கின்றார்களோ, யுத்கில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழால் ஆறுகள் ஓடக்கூடிய சுவனங்களிலே அல்லாஹ் அத்தகையவர்களை நுழைவிப்பான். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிலையாக இருப்பார்கள். கத் அஹ்ஸனல்லாஹு லஹு ரிஸ்கா, இந்த நல்லவர்களுக்கு அல்லாஹ் அனைத்து விதமான தேவைகளையும் மிகச் சிறப்பாக அல்லாஹ் செய்திருக்கின்றான் என அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த முதல் உபதேசத்தில் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து விடுபடுவதற்கு, நிரந்தர வெற்றியை பெறுவதற்கு மனிதர்களிலே புத்திசாலிகளாக, புத்திசாலிகள் என்றால் அல்லாஹ்வை நம்பி அவனது வழிகாட்டலின்படி நடப்பவர்கள். இப்படி நடந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும். நாம் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே நாம் நுழைய முடியும். அந்த சுவனத்தையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் நிரந்தர வெற்றியையும் அல்லாஹ்விடம் வேண்டுவோமாக. வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. أما بعد. படைத்த அல்லாஹ்வை அஞ்சி அவனது வரம்புகளுக்குள்ளே இருந்து வாழ்வதால் என்ன நலவு கிடைக்கும்? 12 வசனங்கள் கொண்ட இந்த அத்தியாயத்திலே 3 விதமான நலவுகளை அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த அத்தியாயத்தின் 2வது வசனம், وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ, யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் நினைக்காத விதத்தில் அவர்களது தேவைகளை அல்லாஹ் பூரணப்படுத்துவான். وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا. எனவே இவ்வாறு அல்லாஹ்வை பயப்படுகின்றவர்கள்
அல்லாஹ் தடுத்த பல விடயங்களை செய்ய முடியாது. தடுத்தவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதன் காரணமாக எங்களுடைய சில செயல்கள் செய்ய முடியாமல் இருக்கும். அல்லாஹ் தடுத்த காரணத்தினால் எமக்கு தேவையான சிலவற்றை நாம் தவிர்க்கும் போது அந்த செயல்களின் மூலம் எதனை நாம் நாடுகின்றோமோ அந்த தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். இது அல்லாஹ்வை பயப்படுவதன் முதல் சிறந்த விளைவாக அல்லாஹ் கூறுகின்றான். இந்த அத்தியாயத்தின் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا. யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றாரோ அவருடைய காரியங்களை அல்லாஹ் இலகுபடுத்துகின்றான் என்று 2வது விடயத்தை சொல்லுகின்றான். அல்லாஹ்வை பயப்படுவதென்பது முதலிலே அவன் தடுத்த எந்த ஒன்றையும் செய்யக்கூடாது. கடமையாக்கியதை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விடக்கூடாது. இதனை தாண்டி அல்லாஹ்வின் விருப்பத்திற்காக மேலதிகமான அமல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதுதான் தக்வாவாகும். ஹராமாக்கப்பட்ட வட்டி என்பதை தவிர்த்து கொள்வதற்காக நீங்கள் உங்களுக்கு பண தேவை இருந்தும் அல்லாஹ்வை பயந்து நீங்கள் வட்டியிலே செல்லாமல் இருந்தால், வட்டியிலிருந்து அந்த பணத்தை பெற்று எந்த தேவையை நிறைவேற்ற வேண்டிய நிலை இருக்கின்றதோ அங்கே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து வட்டியிலே கை வைக்காததன் காரணமாக நீங்கள் நினைத்து கூட பார்க்காத ஏதோ ஒரு விதத்திலே அந்த தேவை உங்களுக்கு நிறைவேறும். இந்த ஒரே ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நிரந்தர வெற்றியையும் உலகிலே வெற்றி அமைதியை தருகின்ற அல்லாஹ்வுடைய தீனை கடைபிடிப்பது எவ்வளவு சிறப்பானது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதனை சுருக்கமாக அல்லாஹ் இங்கு கூறுகின்றான். தக்வா இருந்தால் எமது தேவைகளை நாம் நினைக்காத விதத்திலே அல்லாஹ் நிறைவேற்றுவான். அதே போன்று 2வது விடயம், எங்களது காரியங்களையும் இலகுபடுத்துவான். இறுதியாக இதன் 5வது வசனத்திலே 3வது நலவை கூறுகின்றான். وَمَنْ يَتَّقِ اللَّهَ, யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றாரோ, யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்திஹி, அவருடைய பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக ஆக்கி விடுகின்றான். இதன் விளக்கம் என்ன? அல்லாஹ்வை பயந்தவர்கள் பெரும் பாவத்தை நெருங்க மாட்டார்கள். மனிதன் என்ற வகையிலே சிறு சிறு பாவங்கள் நடக்கும். பெரும் பாவங்களை நெருங்காமல் இருப்பது தக்வா உள்ள ஒரு முஸ்லிமின் அடையாளம். அவன் செய்கின்ற நற்காரியங்கள் மூலமாக சிறு சிறு பாவங்கள் அழிந்துவிடும். மனிதன் என்ற ஒரு பலவீனமான படைப்பு என்பதால் சில நேரங்களில் பெரும் பாவத்தை செய்துவிட்டால் அல்லாஹ்வின் அச்சமுள்ளவன் உடனடியாக தௌபா செய்வான். இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்து செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடம் தௌபா செய்வான். அப்போது அவன் மன்னிக்கப்படுவான். இப்படி அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றவனது சிறு பாவங்கள் நற்காரியங்களை கொண்டு தானாகவே மன்னிக்கப்படும். பெரும் பாவங்களாக இருந்தால் அவன் தௌபா செய்கின்ற போது அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள ஒரு மனிதனுக்கு அவன் பாவ மன்னிப்பை வழங்குகின்றான். இது மட்டுமா? வயுஅத்திம் லஹு அஜ்ரா, அவனது கூலிகளை அல்லாஹ் மகத்தானதாக்கி கொடுக்கின்றான், அதிகமாக்கி கொடுக்கின்றான். எனவே தக்வா இன்றி ஒரு மனிதன் வெற்றி அடையவே முடியாது. தக்வா என்பது உள்ளத்தில் இருப்பது. இதன் வெளிப்பாடு என்பது அல்லாஹ் தடுத்த ஹராம்களை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் கூட
மனதிலே ஆசை ஏற்பட்டால் கூட அல்லாஹ் தண்டிப்பான், படைத்தவனுக்கு நாம் மாறு செய்யக்கூடாது என தடுத்தவைகளை முற்றாக தவிர்ந்து கடமையாக்கியவற்றை ஒருபோதும் நான் விடக்கூடாது என தொடராக அவற்றை பேணிச் செய்து அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்காக மேலதிக நன்மைகளில் தொடர்ந்து முயற்சி செய்வதுதான் வெற்றி பாதையாகும். அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி சுவனத்தை அடைவதற்கான வழியாகும். எனவே தக்வா உடையவர்களாக இஸ்லாத்தை சரியாக புரிந்து அல்லாஹ்வுடைய தடைகளை தவிர்த்து கடமைகளை கட்டாயம் செய்து அவனை நெருங்குவதற்கு அதிகம் மேலதிகமான நஃபிலான விடயங்களை செய்யக்கூடிய ஒரு இமாமின் கீழ் நபியும் நபி தோழர்களும் நபியுடைய காலத்தில் வாழ்ந்தது போன்று அல்லாஹ்வின் உபதேசமாகிய அல் குர்ஆன், சஹீஹான ஹதீஸ், இந்த வழியிலே நடப்பதற்கு ஒரு கூட்டமாக நாம் மாற வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அதன் மூலம் உண்மை முஸ்லிமாக வாழ்ந்து மரணிப்பதன் மூலம் அனைவரையும் அல்லாஹ் நாம் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே எங்களை நுழைவித்தருள்வானாக. அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.